ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து நீங்கள் பார்த்தது அறிவு பிளாக்ஸ். இப்போ நம்ம வந்து எப்படின்னா அவுட் டு எப்படி நீங்கள் ஐட்ரிபிளி பேப்பர் வந்து ரெடி பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் போயிட்டு ஐட்ரிபிளி சாம்பிள் பேப்பர் டெம்ப்ளேட் நீங்கள் கொடுத்த உடனே இந்த இப்படி வந்துடும். இப்படி வந்தோடனே இங்கே வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகும். லைக் திஸ் இது மாதிரி உள்ளே போகும். இங்கே வந்து நீங்கள் இந்த A4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அது டவுன்லோட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது. இங்கே உங்கள் பேப்பர் டைட்டில், உங்கள் எத்தனை மினிமம் 6 ஆத்தர் இருக்கலாம், அப்ஸ்ட்ராக்டு, கீவேர்ட்ஸு, இன்ட்ரோடக்ஷன் வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் கதை கதையே சொல்லக்கூடாது, கீ பாயிண்ட்ஸ் மாரி சொல்லுங்கள். இன்ட்ரோடக்ஷனு, நெக்ஸ்ட் ரிலேட்டட் ஒர்க்கு, ப்ரப்போஸ்டு ஒர்க்கு, நெக்ஸ்ட்டு லிட்ரேச்சரு, ஃபார்முலாஸ் இருந்தால் ஃபார்முலாஸ் நீங்கள் போடலாம். அப்புறம் லாஸ்ட்டு வந்து ரெஃபரன்சஸ். இது மட்டும் இருந்தாலே போதும், உங்கள் பேப்பர் செலக்ட் ஆகிடும். இது வந்து என்னோட சாம்பிள் பேப்பர். ஃபஸ்ட்டு பேப்பர் டைட்டில், ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 1ஓட மெயில் ஐடி, ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் 2ஓட மெயில் ஐடி, கைடோட மெயில் ஐடி. இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் 250லேருந்து 300 வேர்ட்ஸ் இருக்கணும். கீவேர்ட்ஸ் வந்து அவங்க ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிற மட்டும் தான் போடணும். இன்ட்ரோடக்ஷன் லைக் நான் 1 பேஜ் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிலேட்டட் ஒர்க் வந்து அவங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரிலேட்டட் ஒர்க் நம்ம கொடுக்கணும், செகண்ட் பேராகிராஃப். தேர்ட் வந்து ப்ரப்போஸ்டு ஒர்க். ஃபோர்த் ஒன் வந்து ரிசல்ட் அனாலிசிஸ். கன்க்ளூஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. பெர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிடுங்க. இப்படி தான் நீங்கள் சொல்லணும் உங்கள் பேப்பரில். லைக் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் உங்கள் ஐடி பேப்பரில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து என்னோட அவுட்புட் இமேஜ். ஓகேங்களா? இது வந்து கன்க்ளூஷன், இது வந்து ரெஃபரன்ஸ் வந்து மினிமம் 15 ரெஃபரன்ஸ் இருக்கணும். ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து கூகுள் ஸ்காலர்லேருந்து மட்டும்தான் நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சாம்பிளுக்கு வந்து IEEE சப்மிட்டிவ் பேப்பர் நீங்கள் இதில் வந்து இதில் வந்து IEEE சப்மிட்டிவ் பேப்பர்னு கொடுத்தீங்கன்னா அதே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று IEEE கான்ஃபரன்ஸ் வந்து சர்ச் பண்ண சொல்லுவோம். சர்ச் பண்ணிட்டு கான்ஃபிடன்ஸ் டேட்டு அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். அதில் நான் இப்போ சொன்னது எல்லாமே இருக்கணும். மினிமம் வந்து 10 to 20 இருக்கணும். மினிமம் 15 இருந்தால் ஓகே. மினிமம் 10 இருக்கணும், 15 to 20 இருக்கணும். ஓகேங்களா? பேப்பர் டைட்டில், அப்ஸ்ட்ராக்ட், கீவேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஆனிட்டே வந்து அக்செப்ட் ஆகிருக்கணும் உங்கள் கான்ஃபரன்ஸில். லைக் திஸ் இது மாதிரி போட்டிருக்குது. IEEE கான்ஃபரன்ஸ் வந்து நீங்கள் தேடி சர்ச் பண்ணுறதுக்கு இது ஓகே. லைக் வந்து ஸ்கோப்பஸா இல்லையான்னு செக் பண்ணு. லைக் உங்கள் போர்ட்டல்லே வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஈஸி சேர்னா ஜிமெயில் சிஎம்டிலேயும் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் சிஎம்டிலேயும் பண்ணலாம். உங்கள் சப்மிட் பேப்பர் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அப்லோட் பிடிஎஃப் அது எல்லாமே அக்செப்டட் ஆகிருக்கணும். மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் எதனா கொடுத்துருந்தாங்கன்னா அது எல்லாமே பார்க்கணும். ஓகேங்களா?